உனக்கு நோவா? எனக்கு ஆம்பளை தொட்டா ஆவறதில்ல. ஆம்பளை எப்படி ஆம்பளை குஞ்சு பிடிக்குமா? நான் கிட்ட கூட போறதில்ல. இல்லம்மா கோழி குஞ்சு பிடிக்குமா? நான் விரதண்டா ஓம் சக்திக்கு. நானும் ஓம் சக்தி கோழி போச்சு அடிச்சா. நானும் தான். பூசா நீ மட்டும் சொல்லாத. அதுதான் மேல்மருவத்துல போற வாங்கி தின்னுட்டு போற பூசா சொல்லு. ஆமா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடக்குள்ள பஸ்ஸுக்கு 3000 ரூபாய் தான் 3500 ரூபாய் வாங்கிட்டு. ஆமா கண்ணம்மா. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா என்று அழைத்தவுடனே கண்ணம்மா வேண்டும் அருகாமல் வர வேண்டும். சரி. அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் கூடினால் என்ன சபை? தேவர் சபை. தற்சபை பூலோகத்தில் கூடினால் நமக்கு ராஜ புண்ணிய சபை. வெறும் மக்கள் சபை. ஆமாமா. வெறும் மக்கள் சபை என்பதாக படித்தவர், பட்டம் பெற்றவர், அறிந்தவர், அறியாதவர், நம்மை போல் நாடக கலா ரசிகர்கள். சரி. நம்ம வருஷம் ஒரு நாளைக்கு கூத்தாட வரோம். வருஷம் 360 நாள் இங்க கூத்து பாக்குறாங்க. கூத்து பாக்குறாங்க. ஆமா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாம கிடையாது. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வீக புண்ணிய சபை. புண்ணிய சபையில 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 94 கலைஞானம் அப்படி கொண்ட திருச்சபையின் அடி அடியால் நான் வந்திருக்கின்றேன். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன? ஒவ்வொன்றாக சொல்கிறேன். செவி கொடுத்து கேட்க வேண்டும். மலைக்காரின்னா அப்படி சும்மாவா? இவ்வளவு இதுக்குதான் வெள்ளக்கல்ல இருந்து கூட்டு வந்தீங்க. என்னப்பா இந்த குதி குதிக்கிறா? இப்பயே அந்த குதி குதிக்கிறானா? 16 வயசுல என்ன குதி குதிச்சிருப்பா? செத்து போயிடலாமா? 100 ரூபா நான் காசு புகழுக்கு மயங்காத மனிதர்களே கிடையாதான் நம்ம நாட்டுல. சரிமா? ஒருத்தர் தப்பு பண்ணினே இருந்தா அவன் தப்பு பண்றான் தூண்டிட்டே இருக்கான், மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிட்டே இருப்பான். அதனால அவனும் ஒரு காலத்துல நல்லவனா இருந்தான், தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பாராட்டினா நம்ம திருடனா இருக்கும் போதே நம்மள புகழ்ந்து பாராட்டுறாங்க. நம்ம நல்லவன் ஆயிடலாமேன்னு சொல்லிட்டு அவனும் நல்லவன் ஆயிடுவான், நல்ல மனுஷனா மாறிடுவான். அதனால ஆவறதும் ஆவாதும் நம்ம கையிலே தான் இருக்குது. கண்ணம்மா ஓய் என் பேரு உரத்தேனி. ஆமா செவியால் கேட்டதா உன்னுடைய பேர் என்னம்மா? மச்ச விலையழகி இல்லாத ரூபி. சரி, என்னுடைய பெயர் தான் சிவகாமி என்று அறிந்து கொள். அம்மா தாயே வணக்கம் தனக்கழகு. ராதா அம்மா வணக்கம் சொல்றியே, இந்த வணக்கம் சொல்றதுக்கு பல அர்த்தம் இருக்குது. வணக்கம் வந்து தனக்கழகு, அது வணக்கம் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குது. சரி, வணக்கம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லு போலாம். எத்தனை நாள் கூத்தாடுற, எவ்வளவு படிச்சிருக்கிற, நீ எனக்கு கேட்டல சொம்பு போலாமன்னு இப்ப அதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல நான் போட்டுறேன் வேணும். இல்ல அதுக்கு வந்து இல்லனா நீ போட்டுறணும். ஏமா வணக்கம் தனக்கழகு, பெரியவங்களை பார்த்தா வணக்கம் வைக்கணும். ஆமா அதுதான் ஒரு வணக்கம் வைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு அர்த்தம் வேணும்ல. சரி சொல்லுமா.
நான் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு மேல. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா? வாயி கொஞ்சம் நீளுது, அடக்கி வாசிக்கணும் எப்பவுமே. சரிம்மா. அதனால தலைக்கு மேல நின்னு வணக்கம் சொன்னா வணக்கம்னு சொல்லிட்டேன். சரி. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வயிற்றுக்கு நேரம் வணக்கம் வச்சா அது தாய்க்கு வைக்கிற வணக்கம். தாய்க்கு வைக்கிற எதுக்கு? 10 மாசம் 300 நாள் 3000 தசை விட என்ன அங்கத்துல சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம ஒரு வெயில் காயாம நிழலே இருந்து என்ன பெத்து வளர்த்து ஆளாக்குற தாய்க்கு உன்னை நான் காலமெல்லாம் நீ என்ன வயிற்றுல சுமத அதே மாதிரி நானும் உன்னை சுமக்கிறேன்னு சொல்லி தாய்க்கு கொடுக்குற வணக்கம் தான் வயிற்றுக்கு நேரா கொடுக்கறது. நெஞ்சுக்கு நேரா வணக்கம் கொடுத்தா தகப்பனார் கொடுக்கறது. எதுக்கு? ஒரு பிள்ளை பிறந்த உடனே அம்மா சந்தோஷப்படுறாள் இல்லையா, சந்தோஷப்படுறவன் ஆம்பளையா தான் இருக்கும். ஏன்னு கேளு, ப்ரமோஷன் வாங்கிட்டுங்களே, அப்பான்ற பட்டத்தை வாங்கிட்டுங்க. அதனால முதல்ல அவன் குடிகாரனா இருந்தாலும் திறனா இருந்தாலும் அப்பான்ற சந்தோஷத்தை முதல்ல அனுபவிக்கிறவனே அப்பதான். அம்மா பெத்து போட்டு அந்த வேதனை கூட வந்துருவா. சரி, அப்பதான் அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறவான். அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளானவனே தோல் மேல தூக்கி வச்சு இந்த உலகத்தை காட்டாத உலகத்தை எல்லாம் காட்டினாராம். அதனால என்ன நீ தோல்ல சுமந்த, அதனால என் உயிர் உள்ள வரைக்கும் நான் நெஞ்சில சுமக்கிறேன்னு சொல்லி நெஞ்சுக்கு நேரம் வணக்கம் வச்சா தகப்பனுக்கு வைக்கிறவன். சரி, முகத்துக்கு நேரம் வணக்கம் வச்சா என்ன அர்த்தம் சொல்லி போகலாம். என்னம்மா நீ சொல்லு. குருக்கு. ஆமா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 வயது ஆனவொடனே பள்ளிக்கூடம் சேர்த்துவாங்க. ஆசிரியரிடம் சேர்ந்த உடனே தீய சொற்களை அகற்ற விட்டு என் குழந்தைக்கு நல்ல சொற்களையே பயன்படுத்த வேண்டும், அவன் பெரிய ஆளா வரணும், இந்த சமூகத்துல என் பேரு நிலைக்கணும், என் பேரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு நல்ல அறிவை கத்துக் கொடுக்க சொல்லி ஆசானிடம் கூறுவாரு. சரி, கூறுவார். அந்த ஆசானுக்கு வைக்கிற வணக்கம் தான் குரு வணக்கம் சொல்றோம். குரு வணக்கம். தலைக்கு மேல வணக்கம் வச்சா எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்கும், மலை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்க வேண்டும் ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும், மட்டும் நல்லா இருக்கணும் சொல்லி எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி தலைக்கு மேல வைக்கிற வணக்கம் தான் ஆண்டவனுக்கு வைக்கிற வணக்கம். ஆண்டவனுக்கு வைக்கிற வணக்கம். நம்மளுங்க அப்படி இல்லப்பா, போகும்போது இப்படின்ட்டு போயிடுறது. என்னத்துக்கு? இறைவனை தொழுவாத கையும் சிவன் படி மெரியாத பாதமும் இருந்தும் பலன் இல்லையா? என்ன சொல்லுமா, ஒரு குழம்பு வச்சா அது உப்பு புளி காரம் அனைத்தும் இருந்தா மட்டும்தான் அந்த குழம்பு ருசியா இருக்கும் இல்லையா? ருசி இல்லாத சாறு அது பெரிய சொல்லுவாங்க, சம்பாரம் இல்லாத சாறு சட்டிரப்பா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையா? அறிவு இல்லாத புள்ள ஆன மாதிரி இருந்தாலும் ஒண்ணு பிரயோஜனம் ஒண்ணு எல்லாம் எல்லாத்தையும் பெத்தாங்க சொல்ற மாதிரி தான் மத்த மாதிரி எங்க இப்படி சொல்லிட்டு அழுகுற அப்படி. எங்க அப்பா அம்மா வந்து சட்டி இல்லாத அப்படி எந்த ஒரு சொல்லும் போது மற்றவங்க மனசு புண்படாம நடந்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எதையும் கொண்டு வரல, போகும்போது கொண்டு போறது கிடையாது. போறது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம இறந்து போனாலும் வாழ்ந்தாலும் நல்லவங்கிற பேர் தான் நிலைக்கும். இந்த காசு பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும், சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி எல்லாமே காசு தான் இப்ப வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. காசு வராது, மனிதனா வருவாங்க கூட, நாளைக்கு செத்தாலும் படுத்தாலும் மனிதன் கூட வருவாங்க. 4 நல்ல மனிதர்களை பார்த்து நல்லா பழகிக்கணும். அப்படி இருந்தாலும் சிவகாமி என்று நான் உரைத்தேனே, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? என்ன 10 மாதம் தான் சுமந்து
தாயே மல்லிகா நான் மல்லிகை தான். அப்படியே இருக்கிற காலமா இப்படி உங்களுக்கு நான் எப்பயுமே கோழி பெண்ணு இல்ல தோழி பெண்ணு. கோழி பெண்ணுக்கு குரல் மருந்து தான் போடுவோம் இப்பெல்லாம். இது என்னது மாதிரி என்னது காசு வேணுமா எடுத்துக்க. இல்ல நீ வச்சுக்க. ஏன் அது சொல்லிட்டேன்னு அப்படி இருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி அங்கத்திலே சுமந்து மார் மேல ஏன கட்டி மடி மேல நடப்பலைக்கு தோல் மீது ஏன கட்டி தொட மேல நடப்பலைக்கு என்னை ஆளாக்கன தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? கோமுகராஜன். என்னுடைய தந்தையார் பெயரோ என் தாயாரோ கோமுகவள்ளி. கோமுகவல்லிக்கும் கோமுகராஜனுக்கும் பிறந்தபடியால் என்னுடைய பெயர் சிவகாமி என்று இருந்துக்கும். சிவகாமி. ஆமா, நீ பெரிய மனுஷி. சிவகாமியாக இருந்தாலும் 18 16 வயது மங்கையாகின உடனே எனக்கும் ஆயிடுச்சுமா. இல்லம்மா குடும்ப கட்டுப்பாடா? அட பாவி தண்டாளா, எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் குளிரே போடுவாங்க. என்னமா ஆயிருச்சு? நீ வரேன்னா எங்கன்னு புடிச்சு அந்த பேரு அவன் தாரமங்கலத்துல பிடிச்சு வந்தவன். தாரமங்கலத்து தெப்ப குளத்துல இருந்து. அந்த குளத்தினுடைய பேரு கெடுத்துறாத. ஏதோ பாவம் செஞ்ச பாவம் பண்ணிவிட்டு அந்த குளத்துல போய் முழிவி அந்த எல்லாம் பண்ண பாத்துல அந்த குளத்துலயாவது முழி பாவத்தை தொலைக்கிறாங்க. அந்த குளத்து பேரும் கெடுத்துறாத. அதான் தெப்ப குளத்துல பிறந்த இப்படி மொத்தமா வந்து விழுந்துட்டேன். தெப்ப குளத்து பக்கத்துல எனக்கு திருமணமானது. அப்படி திருமணம் ஆனாலும் என்னுடைய கணவர் பேர் என்ன தெரியுமா? மல்லிகா. எனக்கு மாலை முடிந்ததோரு அப்பலாம் அந்த மத்தாளத்தை வந்து நீ இப்படி அடி கிடையாது. பொண்ணு வேஷம் வந்ததும் மத்தாளத்தை போட்டு நொறுக்குறீ. எப்பா கை எங்கதான் வச்சிருந்த? எங்க ஆயா கொலை இல்லையா? கண்ணம்மா, அப்படி இருந்தாலும் என்ன மனம் முடித்த என் மன்னவர் யார் தெரியுமா? யாரு? அடியே, கட்டிய கணவன் பேரை மனைவி சொன்னதே உண்டானால் ஆயில் கம்மியாயிடுமா? இல்ல வண்டி இன்ஜின் ஆயிலா? அட சண்டால, வண்டி இன்ஜின் ஆயிலோட இப்ப போட்டு ஆடுதுங்க. நீ தானே ஆயில் கம்மியாயிட்டு. ஆயில்னா வண்டி போடுற ஆயில் இல்ல, மனிதனுடைய ஆயில்.
டீ கொண்டு வரணும். மனிதனுடைய ஆயுசு கம்மியாயிடுன்னு சொல்லுவாங்க. சரி. அதனால கணவன் பேரே மனைவி உச்சரிக்கப்படாது. சரி. அப்படி இருந்தாலும் அம்மா நீ சொல்ல மாட்டேன்னு சொல்ற. எனக்கு கூட தெரியுறத கூட வச்சுக்கலாம். இந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும். ஆமா, மக்களுக்காக நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்படி இருந்தாலும் ஒரு பெண் அகப்பட்டவள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? அம்மா தொட்டு தாலி கட்டியவன் பிறந்தவள். ஆமா, கட்டிய கணவராகப்பட்டவர். சரி. முண்டியோ மூணூரோ கூணோ குருடோ செவிடோ மாதிரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா மட்டுமே ஒரு பொண்ணுக்கு நல்ல ரெண்டு பேர். ஆமா, இது வந்து கணவர் கட்டின தாலி. ஆமா ஆமா, தாலியில பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குது, அழகா இருக்குது. தாலி எத்தனை பவுனுக்கு? 5.5 பவுன். 5.5 பவுன் போற மாதிரி என்ன கொலை கூத்தாடுற? 5.5 பவுன் போட்டு வந்தா எனக்கு ஆட ஓடிவேன்னு இல்ல இல்ல ஆள் வச்சு தூங்கி போயிட்டு. 5.5 பவுன் எல்லாம் கிடையாது. மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல நவரின் கடையில 350 ரூபாய்க்கு அப்படிதான் வச்சுக்க. இப்ப பெரும்பாலும் எல்லாரும் கவலையும் எத்தனை போறாங்க? 1.5 லட்சம் ரூபாய் வைக்கிறோம். எங்கடா போறது பவுனுக்கு? பவுன் எடுக்க முடியாது. அப்படி நாமளே பேசி கொண்டிருந்தால் நேரங்கள் கடந்து விடும். அப்படி இருந்தாலும் நம்ம வேடத்தை பாராட்டி ஒரு பெரியம்மா பணம் கொடுத்துள்ளார். அவர் குடும்பம் ஆள் போல் தலைத்தளத்து, அருகு போல் வேறு ஒன்றி, மூங்கில் போல் தலைத்தளத்து நிற்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம்? ஆள் போல் தளத்தளத்துன்னா ஆலமரம் ஒரு விழுது ஏறனா அங்க ஒரு மரம் ஆயிடுமா. சரி. இந்த பரம் இருக்கிற மரம் பட்டு போனாலே அந்த விழுதுல இருந்து அப்படியே மரம் போயிருமா. அதுதான் ஆள் போல் தளத்தளத்து. அருகு போல் வேறு ஒன்றினா 20 வருஷம் மழை இல்லாம கூட அருகுல செத்து போய் தான் இருக்கும். ஒரு நைட் மழை வந்தா வெளியே துளுத்துக்குமா. அதுதான் ஆள் போல் தளத்தளத்து, அருகு போல் வேறு ஒன்றி, மூங்கில் போல் தளத்தளத்துன்னா மூங்க மரம் ஒண்ணுதான் கணுவுக்கு துளு போடுமா. அதனால மூங்கில் போல் தளத்தளத்து ருசியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானாகப்பட்டவர் சாமி அந்த அம்மையாருக்கு அதற்கு வாய்த்தை கொடுத்து வச்சுக்க வேண்டும் ஒரு அமோதியம். அப்படி இருந்தாலும் அன்னாராகப்பட்டவர் செல்வன் யூடியூப் சேனல் நம்ம இந்த ஊருக்கார மட்டும் தான் பார்க்கணும். இந்த கலையோட இப்படியே மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலகம் எங்கும் தமிழகம் எங்கும் நம்ம கலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்னார் எப்பவுமே எல்லாரும் வந்தாலும் ஸ்டாண்டு போட்டு வச்சுட்டு போய் உட்காந்துக்குவாங்க. டீ குடிச்சுன்னு சிகரெட் குடிச்சுன்னு யூடியூப் சேனல் இருக்குது. நம்ம செல்வன் ஸ்டாண்ட் வச்சுட்டு படுத்து தூங்கி போயிருவாங்க. படுத்து தூங்கிடுவாங்க. செல்வன் அப்படி இல்ல, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு பாராம பனி மழை என்று பாராம நம்ம கலை வளர வேண்டும் என்று சொல்லி நண்பர்களும் எல்லாருக்கும் இந்த முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி யூடியூப் சேனல்ல செல்வம் சரி அனுப்புறாரு. அவர் குடும்பமா அந்த அம்மையார் அழகு மாரியம்மன் அருளால எந்த ஆயிலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வீடோடி வாழ வேண்டும் என்று சொல்லி செல்வன் ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் ஓடி வந்திருக்கிறேன்.